சென்னை மாநகரின் கால்பந்து கலாச்சாரம் சுதந்திரத்திற்கு முன்பான ஒரு நீண்ட வரலாறை கொண்டது. இங்கே கால்பந்து வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, உழைக்கும் மக்களின் உயிர் நாடி இது. கால்பந்தை மட்டுமே மூச்சாய் கொண்டிருக்கும் எண்ணிலடங்கா வீரர்கள் பலரும் இங்கு இருந்தார்கள், இருக்கிறார்கள், இனியும் இருக்கப் போகிறார்கள். அவர்களுக்கு மைதானம்தான் எல்லாம். கால்பந்தோடு சேர்த்து தங்கள் கனவுகளையும் துரத்தி கொண்டோடும் வீரர்கள் இந்த மாநகரெங்கும் இருக்கிறார்கள். அவ்வீரர்களின் விளையாட்டை சீர்படுத்தி அவர்களின் கனவுகளை கச்சிதமாக கைப்பற்ற செயல்பட்டு கொண்டிருக்கின்றன பல நூறு கால்பந்து கிளப்புகள். அதில் குறிப்பிடத்தக்க ஒன்றுதான் CN மூர்த்தி தோற்றுவித்த சென்னை ஹாரிங்டன் ஃபுட்பால் அகாடமி. மூர்த்தி வெறும் பயிற்சியாளர் மட்டுமல்ல, சென்னை கால்பந்தாட்டத்தின் அரை நூற்றாண்டு கால வரலாற்றை தன் விரல் நுனியில் வைத்திருந்த கால்பந்தாட்ட ஆளுமை. சென்னை கால்பந்தாட்டத்திற்கு அளவிட முடியாத துண்டுகளை ஆற்றிய இவர் இன்று இல்லை. தன் ஆத்மாவை இழந்துவிட்ட ஹாரிங்டன் ஃபுட்பால் அகாடமி CN மூர்த்தியின் நினைவுகளிலிருந்து இன்னமும் மீளவில்லை. மூர்த்தி அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர், கோச், மேனேஜர், ஃபேன், ஏன் ஓரளவுக்கு ஒரு ஓரல் ஹிஸ்டாரியன் அப்படின்னு சொல்லலாம். சென்னை ஃபுட்பால் வரலாற்றை எழுதணும்னா நிச்சயமாக அவர்கிட்ட ஒரு சாப்டர் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு கதைகள் தெரியும். ஒரு mid-60s அவர் மேட்சஸ்லாம் இங்கே லோக்கலில் பார்த்துட்டு இருக்காரு. சென்னையில் நடக்கிற ஒரு மேட்சையும் மிஸ் பண்ணாமல் நிறைய பிளேயருங்களை அவர் உருவாக்கி, அதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். யாருக்கிட்டனாலும் போய் பேசுவார், சார் அந்த பையனை கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கங்க சார், யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் வாஸ் ஹிஸ் ஒகேஷன். அவுட் ஆஃப் ஹிஸ் கவர்மெண்ட் சர்வீஸு அவர் இதை தான் செய்துக்கிட்டு இருந்தார். ஃபுட்பாலில் வச்சு எத்தனையோ பேர் இன்னைக்கு பிழைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு 5 சைடு கிரவுண்டில் கொண்டு போய் போட்டால் கூட கிரவுண்டுக்கு ரெண்ட்டு நீ 1500 கொடுன்னுவாங்க. அதுக்கப்புறம் கோச்சுக்கு 500 நீ 2000 2500 இன்றைக்கி ஒரு பிள்ளைக்கு வாங்குறாங்க. இங்கே நாங்கள் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது என்னென்னா பொங்கல் டோர்னமெண்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பொங்கல் டோர்னமெண்ட் இயர்லி ஒன்ஸ் 6 to 60 வரை, அதான் அதனுடைய கான்செப்ட். ஏற்கனவே ஸ்டேட்டுக்கு விளையாடினவங்க, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு விளையாடினவங்களாக இருப்பாங்க, இல்லைனா யூனிவர்சிட்டி பிளேயர்ஸாக இருந்தவங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணார். அப்போ ஒரு அபவுட் ஒரு 50% சென்னையிலேயே எங்களுக்கு கிடைச்சாங்க. 50 பேர் இருந்தாங்க. இந்த 50 பேர் இப்போ நாங்கள் இதில் ஹாரிங்டன் அகாடமியில் 50 பேர் இருக்கிறோம். கோச்சஸ்னே 50 பேர் இருக்கிறோம். அப்புறம் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, சென்னை தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுட்பால் ஹீரோஸ், அந்த கால ஹீரோஸ் இல்லை, 60s 70s இருந்தவங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஆனர் பண்ணுவார். அவங்க நடத்துகிற அகாடமியில், கேம்பில் அவங்களே கூட மறந்துருப்பாங்க அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை. கூப்பிட்டு ஒரு மாலை போட்டு ஒரு சால்வை போர்த்தி அவங்களோட சிறப்பை சொல்லுவார். அந்த சிறப்பை வெளியில் சொல்கிறதுல அவருக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க மூர்த்தி. எல்லோரும் வெட்ரன் பிளேயர்ஸ், ஸ்டேட்டு ஆடினவங்க, இந்தியாவுக்கு ஆடினவங்க, இல்லைனா யூனிவர்சிட்டி ஆடினவங்களாக இருப்பாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸில் 4 years 5 years நம்ம ஸ்டேட்டுக்கு ஆடி இருக்கிறேன். மெயினாக என்னென்னா, இந்த ஃபுட்பால் ஏழை பிள்ளைங்க தான் விளையாடுறாங்க. இவங்கள போய் நம்ம இவங்கள சார்ஜ் பண்ணியோ அல்லது இவங்களுக்கு பேர்டன் அவங்க பேரண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் இருந்ததுனால இந்த ஸ்லம் வால் சில்ட்ரனை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு. அவங்கள டிசிப்ளின் பண்ணி இந்த சொசைட்டியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக மாற்றணுன்னா இந்த ஃபுட்பால் கேம் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பையங்களை இங்கே வர வச்சு விளையாட வைப்போம். அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்க மேலே தோள் மேலே கை போட்டு பேசுவார், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி பெரியவங்ககிட்ட நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்ததோ அதே மாதிரி ஹீ ஹேட் வெரி குட் இன்ட்ராக்ஷன் வித் தி பாய்ஸ். அவருடைய மேரேஜுக்கு முந்தின நாள் அன்னைக்கு என்னென்னா ஆள் காணாமல் போயிட்டார். ஏன்னா ஒரு இடத்துல போய் ஒரு மேட்ச் விளையாடிட்டு அன்றைக்கி ஞாயிற்று சேர்ந்தார். வீட்டில் எல்லோரும் என்னையான்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் மேரேஜ் அடுத்த நாள், மேரேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் வீட்டில் இருந்தார். ஈவினிங் 4 மணிக்கு ஆள் காணாமல் போயாச்சு. அப்புறம் ஃபுட்பால் தொடர்பான போராட்டங்கள், கிரவுண்டு கிடைக்கல, அசோசியேஷனில் ஏதோ ஊழல், மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கு ஒரு போராட்டம் போனோம்னா முதல் ஆள் வருவார். நாகேஷ், சென்னை ஃபுட்பாலோட லெஜெண்ட், இறந்தபோது 2018
திரு மூர்த்தி கிட்ட நான் வந்து கேட்டேன் நாகேஸ்வரனை பற்றி. ரொம்ப அருமையாக சொன்னார். அவருடைய எளிமை, அவருடைய கேமு எல்லாத்தையும் அப்படியே ஒரு கதை மாதிரி சொன்னார். நேரு ஸ்டேடியத்தில், அதுக்கு முன்னாடி இது கார்பரேஷன் ஸ்டேடியமாக இருந்தது, அங்கே நாகேஷ் விளையாண்டதை தத்ரூபமாக சொல்லுவார். கிராஃபிக் டீட்டெயில்ஸோட நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள் மனசில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் இருக்கும் அவர்கிட்ட. பந்து இப்படி வந்தது, இப்படி வாலிக்கு போனார், வலது காலால் அடித்தார், அந்த மாதிரி ஒரு விவரிப்பு இருக்கும். மேவாலால்னு சொல்லிட்டு ஒரு லெஜெண்டரி பிளேயர், அவர்லாம் நான் எப்படி இருப்பாருன்னு பார்த்ததே கிடையாது. தத்ரூபமான ஃபோட்டோஸ் அவரோட கலெக்ஷனில் இருந்தது. அப்புறம் வந்து உலகநாதன் சொல்லிட்டு கர்நாடகாவில் இருந்த ஒரு தமிழ் பிளேயர், அவருடைய ஃபோட்டோ. அவர் ஒரு ஃபுட்பால் ஃபேனாக, அவருடைய பேஷனுக்கு வந்து நான் ஃபேன். ஹி வாஸ் அ லவர் ஆஃப் ஃபுட்பால். அவருடைய ட்ராவலே என்னென்னா, திஸ் கேம் ஷுட் நாட் டை வித் அஸ், we should impart it to the next generation. அவருடைய பெயரில் தான் நாங்கள் இனிமேல் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு, ஃபுட்பாலுடைய அகாடமியோட நேம் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மனிதரை இனிமேல் வாழ்க்கையில் ஃபுட்பாலில் சந்திக்கவே முடியாது.